நேயர்களுக்கு யோகம் பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி தக்ஷாயன புண்ணிய காலம் ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 24/11/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:15. திதி இன்று முழுவதும் நவமி திதி. நட்சத்திரம் இன்று முழுவதும் பூரம். நாமயோகம் இன்று மாலை 3:29 வரை வைதுருதி, பின்பு விஷ்கம்பம். கரணம் பிற்பகல் 12:33 வரை தைத்துள கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்ட நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 3 மணியிலிருந்து 4:30 வரை மாலை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகார வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று முழுவதும் திருவோணம். இன்றைய தினம் நவமி திதி. நவமி அப்படின்னு சொன்னால் ராமர் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். பெருமாளும் சிறப்பு வாய்ந்தது. இருந்தாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்றதுனால, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணூறு கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுவோம். அதை இன்னைக்கு செய்யுங்க. இந்த கண்திஷ்டி பொடி வாங்கினவங்க எல்லாம் இன்றைக்கு மாலை 6 மணிக்கு சுத்தி போடுங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்யலாம் நவமின்றதுனால. இருந்தாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவர் வழிபாடு செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். கொண்டு செல்லக்கூடிய பொருள் வெறும் பச்சை கற்பூரம் மட்டும் கொண்டு போங்க. இன்றைய கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கலாம். விருச்சிக லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும். தனுசில் சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் மாந்தி பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கார், கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான். சரி, இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது ஒரு விஷயத்தை தாண்டி நவமி திதி அப்படின்றதே தாண்டி இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள், இந்த கார்த்திகை மாதத்தை பத்தி ஒரு சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம கார்த்திகை மாதத்துல ஏன் தீபம் ஏத்துறோம், தீபம் ஏத்துறதுனால என்ன பலன், இந்த 2 விளக்கு ஏற்றுவதனால நமக்கு என்ன பலன் தரும். ஏன்னா எந்த மாசத்துல நம்ம ஏத்துறோமோ இல்லையோ, ஆனா இந்த கார்த்திகை மாசம், மார்கழி மாசம், புரட்டாசி மாசம் இதுலெல்லாம் வீட்டு வாசல்ல 2 தீபம் ஏத்திட்டு வருவோம். அது எதற்காக ஏத்துறோம் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ தீபம் அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி தான். இந்த மகாலட்சுமி தாயாரே தீப ஜோதியாக விளங்குபவள். வீடுகளை அழகாகவும் சுத்தமாகவும் வைத்துக்கொண்டு மாலை நேரத்துல வீட்டு வாசல்ல தீபம் ஏற்றி வணங்கினால் அந்த வீட்டில் மகாலட்சுமி விஜயம் செய்வாள். அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்துல எப்பொழுதுமே கார்த்திகை மாதம் பிறந்தாலே நம்ம இப்போ மற்ற நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம காலையில தீபம் ஏத்துவோம் இல்லையா. இந்த காலையில தீபம் ஏத்துறது, அதே மாதிரி நிறைய பேர் 2 வேளையும் தீபம் ஏத்துவாங்க. காலை மாலை வீட்டு வாசல்ல தீபம் ஏத்துவாங்க. இந்த தினசரி இந்த அகல் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும். அதே மாதிரி தீய சிந்தனைகள் எதுவும் மனசுல வராது. அப்படியெல்லாம் வரக்கூடியது. தெய்வ சக்தி வீட்டுல அதிகரிக்கும். தினமும் வீட்டுல விளக்கேற்றினால் மகாலட்சுமியினுடைய வாசம் சிறப்பாக இருக்கும். அது ஒண்ணு. சரி, இப்போ இந்த தீபம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு சில பேருக்கு அந்த தீபம் ஏத்துறது தான் தெரியுமே தவிர அதனுடைய தாத்பரியம் என்னன்னு தெரியாது. இந்த தீபத்தினுடைய அடிபாகம் அப்படின்னு சொல்லும் போது அது பிரம்மாவாகவும், அந்த தண்டு பகுதி மகாவிஷ்ணுவாகவும், நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஊத்தி நம்ம ஏத்தும் போது சிவபெருமான் வாசம் செய்வதாக ஐதீகம். இந்த தீபத்துல முப்பெரும் தேவியான மகாலட்சுமி, சரஸ்வதி தேவி மற்றும் பார்வதி தேவி ஆகியோர் அதுல இருப்பதாக ஒரு ஐதீகம். அதனால தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வதன் மூலம் முப்பெரு தேவியரின் திருவருளையும்
நம்ம ஒருங்கே பெறலாம். அதுவும் கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை வேளைகள்ல 6 மணிக்கு வீட்டின் முன் அந்த வாசல்ல 2 அகல் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். கண்டிப்பாக செய்யணும். இப்படி செய்வதால் புண்ணியம் ஏற்படும். முன்வினை பாவங்கள் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாவங்கள் செய்யணும், அந்த பாவங்கள் அத்தனையும் விலகும். அதே போல இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலை வேளையில் வீட்டு வாசல்ல விளக்கேற்றி வழிபடுவது அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு நாம் செய்யும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த தினந்தோறும் ஏத்துங்க. அப்படி ஏற்ற முடியாதவர்கள் தினந்தோறும் ஏத்திட்டு வரும்போது ஏத்த முடியல, என்னால தினமும் ஏத்த முடியலன்னா துவாதசி சதுர்தசி பௌர்ணமி இந்த 3 நாட்கள்ல மட்டுமாவது வீட்டின் வெளியில தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக நன்மையை தரும். எதுல ஒன்னாலும் ஏத்தலாம், மண்ணகல்ல ஏத்தலாம், பஞ்சலோகத்துல ஏத்தலாம், வெள்ளி தங்கம், அதாவது நமக்கு வசதியை பொறுத்து. இந்த விளக்கினுடைய மகிமை தனி. ஆனா இந்த அகல் விளக்கில் தீபம் ஏற்றினால் வீட்டில் உள்ள பீடைகள் அத்தனையும் அகன்று வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அதனால இது ஏத்துங்க. மற்ற விஷயத்துல நாளைக்கு பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான என்ன அப்படின்றத இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, உயர் அதிகாரிகளின் அறிமுகம் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இன்றைய தினம் தரும். வெளியூர் தொடர்புகள் மூலம் நல்ல மேன்மை ஏற்படும். சுபகாரிய எண்ணங்களை கைகூடும். உறவினர்கள் வழியில ஏற்பட்ட சில நெருக்கடியான பிரச்சனைகள்லாம் குறையும். சிக்கனமா செலவு செய்யுங்க, சேமிப்பை மேம்படுத்துங்க, நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும். அதே மாதிரி இன்றைய தினம் உங்கள் மீதான பொறாமைகள் எல்லாம் விலகும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 6ஆம் நட்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தடைப்பட்ட சில வேலைகளாம் முடியும். எதிர்பாராத சில உதவிகரம் மூலம் நெருக்கடிகளை சமாளிப்பீங்க. புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள்லாம் கைகூடும். வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். சில பயணங்கள் மூலம் அனுபவிக்க வேண்டிய ஒரு தருணம். அதே மாதிரி ஒரு புதிய அனுபவமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். கல்வியில் ஆர்வமின்மை ஏற்படும். பொழுதுபோக்கு செயல்ல கவனத்தோடு செயல்படுங்க. இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 1ஆம் நட்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன். ரோகிணி நட்சத்திரம் முன்னேற்றம் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருப்பது நன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, வண்டி வாகனம் மாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி முயற்சிக்கு ஏற்ப புதிய வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். சுபகாரியங்கள்லாம் கைகூடும். அக்கம் பக்கம் இருப்ப ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் மாறுபட்ட அணுகுமுறையா பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண்பீர்கள். பூர்வீக வீட்டை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள்லாம் மேம்படும். இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கும். இன்னைக்கு அதிசய தெற்கு திசை, அதிசயன் 7ஆம் நட்சத்திரம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் மேம்படும். திருவாதிரை நட்சத்திரக்காக ஒத்துழைப்பு அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரம் முயற்சிகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். சேமிப்பு உங்களுக்கு குறையாமல் இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் ஏற்படும். சொத்து விற்பனை மற்றும் வாங்குவதில் லாபங்கள் ஏற்படும். வேலை செய்பவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க, அது ரொம்ப நன்றாக இருக்கும். வேலை சம்பந்தமான சில முடிவுகளை எடுப்பீங்க. எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் சாதகமாக அமையும். இன்றைய தினம் எதிர்ப்புகள்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடமேற்கு திசை 4ஆம் நட்சத்திரம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் லாபங்கள் ஏற்படும். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் எல்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் படப்படப்பின்றி செயல்பாடு இருக்கட்டும். நண்பர்களை பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். பிள்ளைகள் விஷயத்துல அலட்சியம் காட்டாதீங்க.
அவர்கள் என்ன செய்யறாங்க, என்ன படிக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. நெருக்கமானவர்களை வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மறதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். மற்றவர்களை எதிர்பார்த்து முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துருங்க. நீங்களே சுயமா ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு பாருங்க. பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் மனதில் ஒரு குழப்பங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயின் 6ஆம் நட்சத்திர நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்தி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திர தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத வரவும் இருக்கும். அதே போல செலவுகளும் இன்னைக்கு ஆகும். அந்த செலவுகளை வேணுமா வேண்டாமா அப்படின்றதை யோசிச்சு அந்த செலவு செய்வது மிகவும் நன்மையாக இருக்கும். அதே மாதிரி உணவு தொடர்பான துறையில இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி சொந்தமா இந்த உணவு தொடர்பான வேலையில இருப்பவர்கள், அவங்கெல்லாம் இன்னைக்கு உங்க திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அதே போல இந்த கலைத்துறை சார்ந்தவர்கள், பியூட்டிஷியன்னா சிகை அலங்காரம் பண்றவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி ஒருவித ஈர்ப்பு ஏற்படும். உபரி வருமானம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு நாள். வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும். அறிமுகம் இல்லாத புதிய சூழலில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. கவனமா இருங்க. புதிய முதலீடுகள் ஆலோசனை பெற்று முதலீடு செய்யுங்க. அதே மாதிரி இன்னைக்கு செலவும் இருக்கும், வரவும் இருக்கும், ஆதாயமும் நிறைந்த நாளாகவும் இருக்கும். கவனமா இருக்கணும். ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. அதிசய வடகிழக்கு அதிசயன் 1ஆம் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் உருவாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களை, சுபகாரியங்களை கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாள். குடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த இழுபறிகள்லாம் மறையும். கடினமான வேலையை கூட இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்க கூடிய ஒரு மனோபாவம் இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒரு தருணம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் விலகும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். சகோதரர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இன்றைய நாள் எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். அதிசய வடதிசை 5ஆம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியெல்லாம் மறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் பிறக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த ஆர்வம் இல்லாத ஒரு தன்மையெல்லாம் இன்னைக்கு விலகும். மருத்துவ முயற்சிகளை எதிர்பார்த்த முடிவுகள்லாம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் கட்டுப்பாடோடு செயல்படுவது மிக நன்மை. அதை சார்ந்த எண்ணங்களும் உங்களுக்கு மேம்படும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும். விவசாயத்துறையில நல்ல மேன்மை ஏற்படும். திட்டமிட்ட செயல்கள்ல சாதகமான சூழல்லாம் அமையும். இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம். இன்னைக்கு கணவன் மனைவிடைய புரிதல் இருக்கணும், விட்டு கொடுத்தலும் இருக்கணும். அதே மாதிரி கல்வித்துறையில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு பாடத்திட்டத்துல இருக்கின்ற குழப்பங்கள்லாம் விலகும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படுங்க. கோபத்தை தவிர்த்துடுங்க. நிதானத்தோடு செயல்படுங்க. தொழில ஒரு புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். முயற்சியில நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடும் பணியோடும் இன்னைக்கு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம்
ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் இன்னைக்கு வேணும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சந்திராசிரமம் இன்றும் இருக்கிறதுனால கோபத்தை கட்டுப்படுத்துங்க, நிதானத்தோடு செய்யுங்க. ஆடம்பர பேச்சையெல்லாம் நம்பி ஒரு முதலீடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் செய்யாதீங்க. இன்னைக்கு ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வோடு இருங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும். சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. அதே மாதிரி உத்தியோகத்துல பொறுப்புகளால் சோர்வுகள் ஏற்பட்டெல்லாம் விலகும். இன்னைக்கு வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு எந்த வேலை செய்தாலும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிசய தெற்கு செய்ய நிறாமின் நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மனம் விரும்பியபடி சில வேலையெல்லாம் செய்து இன்னைக்கு முடிப்பீங்க. நீண்ட நாளா பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு இன்னைக்கு ஏற்படும். ரொம்ப நாளா தெளிவு கிடைக்காத இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தெளிவு கிடைக்கும். எதிர்பாரா சிலன் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள். கலைப்பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். வெளி வட்டார தொடர்புகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். உயர் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவாக இருப்பார்கள். எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடதிசையின் 4ஆம் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் இன்னைக்கு கிடைக்கும். ஒரு சில விஷயத்தில் சதயம் நட்சத்திர ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சுறுசுறுப்போடு இன்னைக்கு எந்த ஒரு வேலையும் செய்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத தனவரவு, அதே மாதிரி புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயத்தில் சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகமாகும். குடும்பத்தில் வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். படிக்கிற மாணவர்கள் மேல்நிலை கல்வியில ஏற்றம் இறக்கமான சூழல்லாம் ஏற்படும். தடுமாற்றமான சிந்தனைகள் மூலம் இன்னைக்கு செயல்பாட்டுல ஒரு விதமான கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய வடகிழக்கு 9ஆம் நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைவாற்றல், அதாவது ஞாபக சக்தி அதிகமாகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.